ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தையிடு திரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான். அனைவருக்கும் மார்கழி மாத இனிய காலை வணக்கம். ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை 10ஆம் பாசுரத்தை இன்று செவிக்குளிர கேட்டு மகிழ்வோமாக. திருப்பாவை 10ஆம் பாசுரம். நூற்று சுவர்க்கும் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியநாள் பண்டொரு நாள். கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். பொருள். முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே, உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை. பேசவும் மாட்டாயோ? நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான். முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள். உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது. சோம்பல் திலகமே, கிடைத்தற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. மாணிக்க வாசகர் இயற்றிய திருவெம்பாவை 10ஆம் பதிகத்தை இன்று கேட்டு மகிழ்வோமாக. திருவெம்பாவை 10ஆம் பதிகம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன். வேதமுதல் விண்ணோரும் மன்னும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன். கோதில் குலத்தான் தன் கோயிற்பினாப் பிள்ளைக்கால் ஏதவனூர் ஏதவன்பேர் ஆருற்றார் ஆராயலார் ஏதவனைப் பாடும் பரிசேலோர் எம்பாவாய். பொருள். தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்தவர்களும் கோயில் திருப்பணியையே சொந்தமாக்கிக் கொண்டவர்களுமான பெண்களே, நம் தலைவனாகிய சிவபெருமானின் சொல்வதற்கரிய பெருமையுடைய திருப்பாதங்கள் 7 பாதாள லோகங்களையும் கடந்து கீழே இருக்கிறது. பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளைக் கடந்து எல்லா பொருள்களுக்கும் எல்லையாக இருக்கிறது. சக்தியை மேனியில் ஒரு பாகமாக கொண்டதால் அவன் ஒருவன் அல்ல என்பது நிஜமாகின்றது. வேதங்களும் விண்ணவரும் பூலோகத்தினரும் ஒன்று சேர்ந்து துதித்தாலும் அவன் புகழை பாடி முடிக்க முடியாது. யோகிகளும் ஞானிகளுக்கும் அவன் நண்பன். ஏராளமான பக்தர்களை பெற்றவன். அவனுக்கு ஊர் ஏது? அவனது பெயர் என்ன? யார் அவனது உறவினர்கள்? யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள்? எந்த பொருளால் அவனை பாடி முடிக்க முடியும்? சொல்ல தெரியவில்லையே என்று இந்த பாடலின் பொருள் அமைந்துள்ளது.